ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லேஸும் ஒரே ஒரு முட்டையும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ரூபாய் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக வந்து க்ரஷ் பண்ண தேவையில்ல, லைட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 துண்டு 3 துண்டாக உடஞ்சிருந்தா அப்படின்னா நம்மளுக்கு போதும். அடுத்ததாக வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதும் ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. முட்டையும் லேஸும் வந்து பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது. இது ரெண்டத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சோம் அப்படின்னா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு இது வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி உப்போடு சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து வெஜிடபிள்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்ததாக வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். பாருங்கள், இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் சட்டுன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ முட்டையை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க லேஸ் பாக்கெட் இருக்குல்ல, அதை வந்து இதில் கொட்டிக்கோங்க. ரொம்ப குட்டி துண்டுகளாக வந்து உடச்சா பிடிக்கும் அப்படின்னா வந்து நல்லா வந்து குட்டி துண்டுகளாக உடச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து க்ரன்ச்சு குறையாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கேரட் துருவி வச்சுருந்தாலே அதையும் வந்து துவிக்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 முட்டையை எடுத்துகிட்டு கூட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய சேர்த்தும் செய்யலாங்க. இது கூடவே வந்து நம்மளுக்கு வந்து லேஸ் சேர்த்துருக்கிறதால நல்லா வந்து ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்றேங்க. சேர்த்ததுக்கப்புறமா சுற்றி கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சைடு வந்து இப்போ நல்லா வெந்துட்டுருக்கும். திருப்பி போட்டு நம்ம 2 சைடும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 சைடும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து ஒவ்வொரு நிமிஷம் வேக வச்சா போதும். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆம்லேட் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக பசங்களுக்கு பிடிச்ச லேஸும் முட்டையும் வச்சு இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.